Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning students. Exercise 2.3. Solve and check. 8th sum. 2x by 3 plus 1 equal to 7x by 15 plus 3. அதாவது இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷனை சால்வ் அண்ட் செக்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சால்வ் மீன்ஸ் டு ஃபைண்ட் த சொல்யூஷன். தட் மீன்ஸ் to find the value for the variable, and check means to check your answer. இப்போ solution பார்க்கலாம். Multiply both sides by 15. இப்போ solutionல both sides வச்சு 15ஆல மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன் 15ஆல மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, the given equationல நமக்கு terms வந்து rational formல இருக்குது or fraction form. இப்போ fraction formல இருந்தால் நம்ம solution கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ரிஸ்காக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், இந்த fraction ஃபார்மாக இருக்கிறத whole number ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். that means அந்த denominator நம்ம கேன்சல் பண்ணணும். denominator கேன்சல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், எந்த நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டினாமினேட்டர் 3 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ரேஷனல் ஃபார்மில் டினாமினேட்டர் 15 இருக்குது. இப்போ சேம் நம்பராக இருந்தால், சேம் டினாமினேட்டர் இருந்தால் அந்த நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணிடுவோம். இந்த லாஸ்ட்டாக 2 சம் பார்த்துருக்கோம். இப்போ இதில் டினாமினேட்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் 15 இருக்குது. அப்போ இந்த 2 நம்பர்ஸ்க்கும் எல்சிஎம் என்னென்னு பார்க்கணும். இப்போ எல்சிஎம் 15, 3 and 15க்கு எல்சிஎம் 15 வரும். ஸோ அந்த 15ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டினாமினேட்டர் நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ பாருங்கள் சொல்யூஷனில் 15ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில். இப்போ 15 இன்ட்டு அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேர்ம்ஸை அப்படியே எழுதிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 15ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 15 இன்ட்டு 7x by 15 plus 3. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன டேர்ம்ஸ் இருக்குதோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம் 15ஆல். இப்போ இந்த 15 அப்படிங்கிறது ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எழுதியிருக்கோம். அப்போ இந்த 15ஆல் ப்ராக்கெட்டில் இருக்கிற 2 டேர்ம்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை 15 by 2x by 3, 15 into 2x by 3 plus 15 into this one, that is 15, which is equal to, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 15 வச்சுட்டு ப்ராக்கெட் உள்ளே இருக்கிற 2 டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை 15 by 7x by 15, 15 by 7x by 15, which is equal to this 15 by 3, 15 into 3, which implies 10x. அப்போ 10x நமக்கு எப்படி வந்தது அப்படின்னா, இந்த டினாமினேட்டரை கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம 15ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ அது அல்டர்னேட்டிவ் மெத்தடில் நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ 15ஐ 3ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 5, 5 3 star 15. This 5 into 2x is 10x plus this 15, which is equal to here 15, 15. So 15, 115 is 15, this also 115 is 15. 15 and 15 divide பண்ணும்போது you get 1. So 1 into 7x, 7x only, plus 15 into 3, 45. இப்போ நமக்கு இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்மில் இருந்து நம்ம வேரியபிள் டேர்ம் வேல்யூ, அதோட வேல்யூ என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். வேரியபிள் எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வேரியபிள் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன் சைட்லேயும் ரிமைனிங் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம கொண்டு போகணும். இதில் இப்போ வேரியபிள் டேர்ம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் 7x, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 10x இருக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேரியபிள் டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரும்போது minus 7x ஆயிரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது 10x, 10x minus 7x equal to this 45. Here to transpose this 15 to the right hand side, so it comes minus 15, which implies 10x minus 7x is 3x equal to 45 minus 15 is 30. Then நம்ம இப்போ x வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸை மட்டும் லெஃப்டில் வச்சுட்டு இந்த 3ஐ ரைட் ஹேண்ட் சைடில் ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது x equal to 30 by 3. Now we got x equal to 30 by 3 equal to 10. 30ஐ 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 10 கிடைக்கும், which implies x equal to 10. Then check our answer. For that, first of all, to take
LHS of the given equation, that is 10x plus 15. டைரெக்டாக நம்ம கிவன் சம்மை நம்ம அப்படியே எடுக்கல, அந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மை ஹோல் நம்பர் ஃபார்முக்கு மாற்றி சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிது. அதில் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். therefore 10x plus 15 is left hand side. right hand sideல 7x plus 45 இருக்குது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். here 10x means 10 into 10 plus 15, 10 10 star 100, 100 plus 15, 150. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் 7x plus 45 இருக்குது. இப்போ 7 into x means 7 into 10 plus 45, 7 10 star 70, 70 plus 45 is 150, which implies LHS equal to RHS. LHS வேல்யூவும் RHS வேல்யூவும் நமக்கு சேமாக இருக்கிறதுனால now our answer x equal to 10 is correct solution. Then 9th sum, 2y plus 5 by 3 equal to 26 by 3 minus y. இதுதான் given equation. இப்போ இதில் constant terms, left hand side ஒரு constant term, right hand side ஒரு constant term இருக்குது. இப்போ இது ரெண்டுமே fraction formல இருக்கிறதுனால நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கலாம், அந்த டினாமினேட்டரை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு ஹோல் நம்பர் ஃபார்முக்கே இந்த ஈக்குவேஷனில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாமே ஹோல் நம்பர் ஃபார்முக்கு இருக்கிற மாதிரி நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், டினாமினேட்டர் என்னென்னு பார்க்கலாம். சேமாக இருந்தால் அதே நம்பரால் நம்ம போத் சைட்ஸ்லேயே நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை 3. டினாமினேட்டர்ஸ் போத் சைட்ஸ்லுமே 3 தான் இருக்குது. அதனால் 3ஆல் left hand side and right hand side multiply பண்ணிக்கலாம். We get 3 into 2y plus 5 by 3 is equal to 3 into 26 by 3 minus y. இப்போ 3ஆல் both sidesலையும் நம்ம multiply பண்ணுறோம். 3 into 2y plus 5 by 3. இப்போ அவுட் சைடில் இருக்கிற 3 வச்சு இன்சைடில் உள்ள டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 3 into 2y plus 3 into 5 by 3 இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஈக்குவல் டு அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள டேர்ம்ஸை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 into 26 by 3 minus 3 into y. 3 into y is 3. தென் இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இதுலேயும் 3 கேன்சல் பண்ணிடலாம். தென் ரிமைனிங் டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 into 2y equal to 6y plus 5 equal to 26 minus 3y. இப்போ இது ஹோல் நம்பர் ஃபார்முக்கு டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வேரியபிள் டேர்ம்ஸ்லாம் ஒன் சைட்லேயும் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆப்போசிட் சைட்லேயும் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஒய் வேல்யூ ஈஸி கண்டுபிடிக்கலாம். 6y லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மைனஸ் 3y லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறோம். ப்ளஸ் 3y ஆயிரும், விச் இஸ் ஈக்குவல் டு தென் ரைட் ஹேண்ட் சைடில் 26 இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ப்ளஸ் 5 ரைட் ஹேண்ட் சைடில் ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது we get minus 5 equal to 26 minus 5 is 21. இப்போ நம்ம 3 வச்சு போத் சைட்ஸ்லேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 3 அவுட் சைடில் இருக்கும். இப்போ இன்சைடில் ப்ராக்கெட்டில் இருக்கிற 2 டேர்ம்ஸே மல்டிப்ளை பண்ணலாம். From that we get 3 into 2y plus 3 into 5 by 3 equal to right hand side 26 minus y இருந்தது. அது 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 3 into 26 by 3 minus 3 into y 3y. Then the 3 கேன்சல் பண்ணிடலாம். 3 கேன்சல் பண்ணிடலாம். Then remaining terms simplify பண்ணி எழுதுகிறோம். 3 into 2y is 6y plus this 5 equal to 26 minus 3 into y 3y. Then the next step to separate the variable and constant terms. Variable terms எல்லாம் left hand sideல எழுதிக்கலாம். constant terms right hand sideல வச்சுட்டு simplify பண்ணலாம். இப்போ 6y அப்படிங்கிறது left hand sideல இருக்கிற variable term, right hand sideல minus 3y இருக்குது. left hand sideல transpose பண்ணும்போது we get plus 3y equal to this 26 minus 5.
இது ப்ளஸ் 5 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரும்போது -5 equal to 26 minus 5 is 21. We get 6y plus 3y is 9y equal to 21. Then y equal to, now to transpose this 9 to the right hand side, we get 21 by 9. Now 21 by 9 equal to 7 by 3. 21 and 9, the two numbers, so 3 ஆல 3ங்கிற காமன் டிவிசன் வச்சு நம்ம டிவைட் பண்ணலாம். 7 3 star 21, 3 3 star 9, which implies y equal to 7 by 3. 7 by 3 is the solution for the given equation. Then to check our answer. For the check, to take LHS of the given equation, that is 2y plus 5 by 3 equal to, now to apply y by 7 by 3. Therefore 2 into 7 by 3 plus 5 by 3. இது LHS டைரெக்டாக கிவன் ஈக்குவேஷனில் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடே எடுத்திருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹோல் நம்பர் ஃபார்முக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதியிருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடுனாலும் எடுத்துகிட்டு ஒய்யோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ இதில் சம்மில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடே எடுத்து 7 by 3 அப்ளை பண்ணியிருக்கோம். y equal to 7 by 3 அப்ளை பண்ணி நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது பார்க்கலாம். 2 into 7 14, 14 by 3 plus is 5 by 3. டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர்ஸ் அப்படியே சம் பண்ணிடலாம். 14 plus 5 is 19, 19 by 3. Now LHS value is 19 by 3. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 26 by 3 minus 1. Now to substitute y by 7 by 3, we get 26 by 3 minus 7 by 3. Here also the denominators are same. So to subtract the numerators, 26 minus 7 is 19. 19 by the denominator 3. So LHS value is 19 by 3 and also RHS equal to 19 by 3. Therefore LHS equal to RHS. இதில் இருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற variable value 7 by 3 is a correct solution for this given sum. Then 10th sum, 3m equal to 5m minus 8 by 5. இப்போ இதுலேயும் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் இருக்குது. ஸோ இப்போ அதனால் இந்த டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்குதோ அதால் நம்ம போத் சைட்ஸ்லேயும் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ சொல்யூஷன் பாருங்கள். மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை 5. லெஃப்ட் ஹேண்ட் சைடை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 5 into 3m ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடையே 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 5 into ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம்ஸை அப்படி எழுதிக்கலாம். 5m minus 8 by 5, which implies 5 3 star 15. ஸோ 15m equal to இந்த ப்ராக்கெட்டில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த அவுட் சைடில் 5ங்கிற நம்பரால் கான்ஸ்டன்ட் டேர்மால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த 5 வச்சு ப்ராக்கெட்டில் இருக்கிற ப்ராக்கெட் உள்ளே இருக்கிற 2 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 into 5m minus this 5 into 8 by 5. இப்போ 5 cancel, which implies this 15m equal to 5 star 25m minus this 8. Then to separate the variable terms and constant terms, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேரியபிள் டேர்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது 15m இருக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள வேரியபிள் டேர்ம் 25m. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ இட் கம்ஸ் minus 25m equal to minus 8 is a constant term. இப்போ 25mங்கிறது தான் greater term. இப்போ இதில் இருந்து 15m மைனஸ் பண்ணுறோம். So we get minus 10m. 25 minus 15 is minus 10. So இது கூட variable m இருக்குது. So minus 10m equal to minus 8. இப்போ இதில் both sidesலேயும் நெகட்டிவ் சைன் இருக்குது. அப்போ அதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இருந்து என்ன இருக்குது, நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 10m minus 8. அப்போ அதுலேருந்து mோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். Now we have
10m equal to 8. We get m equal to 8 by 10. Now to transpose this 10 to the right hand side, therefore 8 by 10 equal to, now to divide 8 and 10 by 2, we get 4 by 5. 4 2 star 8, then 5 2 star 10. Therefore, now we get variable m equal to 4 by 5. This is a solution. Now to check our answer. For that, first to take LHS of the given equation, that is 3m equal to, now to substitute m by 4 by 5, we get 3 into 5 by 4 by 5 equal to 3 4 star 12 by 5. So LHS is 12 by 5. RHS value 12 by 5 வருதான் பார்க்கலாம். RHS equal to given equation la right hand side எடுத்துக்கலாம் 5m minus 8 by 5. Here also to substitute m by 4 by 5, we get 5 into 4 by 5 minus this 8 by 5. Now to cancel these 5's. So 4 minus 8 by 5 இருக்குது. இப்போ இதில் denominator 5 இல்லை. ஸோ இப்போ denominator 5 2 termsக்கு எடுக்கும்போது இந்த 5 ஆல் numerator multiply பண்ணணும். 4 is 20. 20 minus 8 by 5 equal to 20 minus 8 is 12. So 12 by 5. RHS value is 12 by 5. Therefore, LHS is also 12 by 5. Therefore, LHS equal to RHS. Now our answer m equal to 4 by 5 is correct value, correct solution. Then home assignment exercise 2.3. Solve the following equations and check your results. Given equations க்கு solution கண்டுபிடிச்சிட்டு answer நாமளே check பண்ணிக்கணும். Fourth sum 4z plus 3 equal to 6 plus 2z. Fifth sum 2x minus 1 equal to 14 minus x. Okay, thank you.